BWD ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு முகமது காசிம் அவர்கள் வந்து இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் சார். இப்போ வந்து சார் சுகரில் வந்து காலில் புண்ணு வருது. அந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது. அதுக்கு எதுவும் தீர்வு உள்ளதா இல்லை அந்த புண்ணை முற்றுப்புள்ளியாக ஆக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை? கண்டிப்பாக முதல்ல நம்ம என்ன சொல்ல வேண்டியது, சர்க்கரை புண்ணை முற்றிலும் குணப்படுத்தலாம் ஒரு துண்டு விரல் கூட எடுக்காம. முதற்கணமா என்னுடைய இறைவனை நான் நினைவுள்ளனாக, என்ன பெற்றோர்களை நினைவுள்ளனாக மற்றும் மத்திய மாநில அரசாங்கத்திற்கு நான் நன்றி செலுத்துவதாக, மேலும் என்னுடைய பொதுமக்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பை வழங்கிய வாழ்வதற்காகவும் நான் நன்றி செலுத்துவனமாகவும் நீங்கள் உரையாடுகிறேன். இப்பொழுது நம்ம பேசும்போது கூடியாலஜின்னு சொல்லுவாங்க. கார்டியாலஜி அப்படின்னு சொன்னால் இருதயம் சம்பந்தப்பட்டாங்க, நியூராலஜினே மூளை நரம்பு சம்பந்தப்பட்டதா, நெஃப்ராலஜி அப்படின்னு சொன்னால் கிட்னி சிறுநீரகம் சம்பந்தப்பட்டதா, அதே மாதிரி ஆப்தமாலஜின்னா கண், அதே மாதிரி கோடியாலஜி அப்படிங்கிறதுக்கு கால் பராமரிப்பு. இப்போ காமனாக இது போகிறது நண்பர் கேட்டது மாதிரி சர்க்கரை புண்ணை இப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு. சர்க்கரை புண் வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரைகள் வந்து சர்க்கரை அளவை குறைக்குமே தவிர இன்சுலின் மட்டும்தான் என்ன செய்யப்படும் வந்து இந்த பாதிப்புகளை வராமல் தடுக்கும். அந்த சர்க்கரையுடைய முதல் பிரச்சனையே பாதிப்புகள், கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, மூளை நரம்பு பாதிப்பு, கால் பாதிப்பு, வயிறு பாதிப்பு, காதுமுக்கு பாதிப்பு, எலும்பு பாதிப்பு, இப்படி இருக்கு. இப்போ நம்ம கால்னு பொதுவாக எடுத்துட்டோம்னு சொன்னால் காலில் பெரும்பாலும் ஏற்படப்பட்ட புண். அப்போ அந்த புண்ணை எப்படி நம்ம அப்போ ஆரம்ப நிலையில் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, கவனிக்காமல் எந்தெந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், சின்ன அடிபட்டிருக்கும், சின்ன எறும்புகள் சாப்பிட்டா சிலது தெரியலமா, அது நியூராட்டிக் பெயின், அதாவது மதமதம் காணும். அப்போ அதனாலே கொண்டு வரும். அதை நம்ம நரம்பு இதில் சொல்லுவாங்க, நம்ம நர்வ் சொல்லுவோம், ஸ்கேட்டிகா, ஹேன்சன்ஸு, இந்த மாதிரி நரம்புல ஏற்படக்கூடிய பாதிப்பு. சர்க்கரைங்கிற எடுத்துட்டாலும் அந்த பாதிப்பு சர்க்கரையே நரம்பு பாதிப்பு. அதுக்காகத்தான் அந்த டாபிக் கொண்டு வரும். அப்புறம் அடுத்தது இந்த சர்க்கரை வந்து இதில் அடுத்து ரத்த ஓட்டம் தடைபடாத டிஏஓன்னு சொல்லுவாங்க. இந்த முக்கியமாக சிகரெட் சாப்பிட்றவங்க அதனாலே ஒன்று பாதிப்போம். அடுத்தது வந்து வெரிகோஸ் வெயின்ஸ், அதாவது நரம்பு சுருண்டு அதனால புண்ணு ஆகாமல் வெரிகோஸ் அல்சர் அப்படிம்பாங்க, அதுவும் அதனால. அப்புறம் நரம்பு எலும்புல ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிம்பாங்க, அது ஜாக்காக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சர்க்கரை பாதிப்பு வந்து புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முதல் பாயிண்ட் அதை வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இன்சுலின் அப்படிங்கிறத நான் முதல் பண்ணணும். இன்சுலின் வந்து நிறைய வந்துருச்சு, வாரம் போட்டுக்கிற மாதிரி, இது டெய்லி போட்டுக்கிற மாதிரி, அதை விட இந்த கடை குறைவு மாதிரி இன்சுலின் வந்து நிறைய வந்துருச்சு. இன்னும் இன்சுலின் சொல்ல போனோம்னா ஹைப்போகிளைசிமியா, சர்க்கரை வந்து லோ லெவலில் வராத இன்சுலின்ஸ்லாம் இப்போ புதுசாக நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால என்ன செய்யலாம், இன்சுலின் ஆரம்பிக்க போகிறோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், புண்ணிலேருந்து என்ன செய்யணும், அது டிப்ரைன்மெண்ட் சொல்லுவாங்க, அதை சுத்தப்படுத்தி அந்த அதாவது ஃப்ரெஷ் க்ளீன் வர வரைக்கும் அதை பார்க்கணுங்க. அதாவது ரத்தம் வந்து ப்ளீடிங், அதாவது ஃப்ரெஷ் ப்ளீடிங் வர வரைக்கும் நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அந்த சதையிலேருந்து எடுத்து கொஞ்சம் என்ன செய்யலாம், மாதிரி அனுப்பலாம். இந்த காயத்திற்கு எந்த மருந்து மாத்திரை கேட்கும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யலாம், நம்ம லேபுக்கு அனுப்பலாம். இது ஒரு பக்கம். அடுத்தது என்ன செய்யலாம், எஃபெக்டிவ் கிளீனிங், அதாவது இதில் வச்சு போரிங் பவுட்ரு, ப்ளீச்சிங் பவுட்ரு வெதுவது தண்ணியில் போட்டு கழுவலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், ஸ்பிரிட்டு, இது ஆல்கலைன் பாட்டம், அது ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இப்போது புண்ணு வந்து ஓரளவு க்ளீன் பண்ணி மேபி ஆறி வந்தால் கூட ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொன்னால் கூட இப்போ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க.
அதே அது ஆர்டிஃபிஷியலாக வந்து ஆயின்மெண்ட் மாதிரிலாம் வந்துருச்சு. அப்படி அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, புண்ணு கீழே உள்ள ஆறிடுச்சு அப்படின்னு சொன்னால் மேலே மூடுறதுக்கெல்லாம் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யும், இன்சுலின் போடணும். இப்போ அடுத்தது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அந்த இதுக்கு தகுந்தாப்புல புண்ணுக்கு பதிலாக எந்த மாத்திரை இதுக்கு கேட்கும் அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், இப்போ பணிச்சு ஒரு 2-3 நாளைக்கு நம்ம எம்பரிக்கலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்து அதுக்கு தகுந்தாப்புல கொடுக்கலாம். அடுத்தது என்ன செய்யணும், ரத்த ஓட்டத்தை சரி பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். அப்போ அதுலேயும் வந்து சர்க்கரையிலையும் அந்த பாதிப்பு வரும், இந்த ஸ்மோக்கிங் பண்றதுனாலையும் வரும். அப்போ அதை என்ன செய்யலாம், டாப்லர் ஸ்கேன்லாம் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேனை பார்த்துட்டு ரத்த ஓட்டம் தடைபடுது அப்படிங்கிறதுல ஆர்டீரியல் பிளாக் அப்படிம்பாங்க. ரத்த ஓட்டத்தில் அதை ரெண்டாக பிரிப்பாங்க, வீனஸ் ஆர்டீரியல். இப்போ ஆர்டீரியலாக இருந்துச்சுன்னா அதுக்கும் மருந்து மாத்திரைகள் கொடுத்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அந்த சரி பண்ணிடுச்சுன்னா நம்ம கொடுக்குற மாத்திரைலாம் சரியாகும். ஸோ இது அடுத்தது இது நல்லா இருக்கு அப்படின்னா வீனஸ்க்கு வரணும். வெயில் வந்து சரியா இல்லை, ரத்தம் சூழ்ந்துச்சுன்னா அதுக்கு மாத்திரைகள்லாம் இப்போ வந்துருக்கு, அதை சரி பண்ணணும். அதுக்கடுத்து என்ன செய்ய போனால் இந்த இது இருக்கு, நர்வஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நர்வஸை சரி பண்றதுக்கு மருந்து மாத்திரைகள் வந்து இப்போ வந்துருச்சு. அப்போ அந்த உணர்வுகளை சரி பண்ணி, உணர்வு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, உணர்வு சரியா இல்லைன்னா இப்போ அடிக்கடி எறும்பு கடிச்சா தெரியாது, இது எலி கடிச்சா தெரியாது, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இப்போ ஸ்பிளிண்ட்லாம் நிறைய வந்துடுச்சுன்னு சொல்றாங்க நம்ம பராமரிக்கிறக்காக. அப்போ பொடியாலஜியில் சில இந்த டெய்லி காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணும், கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணணும், காலை எடுத்து டவலை விட்டு நல்லா ஒவ்வொரு இதுலையும் நல்லா இப்படி உள்ள விட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி இதை துடைக்கணும். கல்யாணம் குளிச்சுட்டு வந்து ஒவ்வொரு தடவை என்ன செய்யணும், நெயில் எல்லாம் என்ன செய்யலாம், ஷார்ட்டாக ரொம்ப வெட்டாமல் ஓரளவு நெரும்ப வெட்டணும். நெயிலுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து டயபெட்டிக்ல ரொம்ப காமன். அதுக்கு என்ன செய்வாங்க, ஆன்டிஃபங்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேட்கணும்னு சொல்லுவாங்க நெயில் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் சாதாரணம். அப்போ என்ன அதை க்ளீன் பண்ணணும், எவ்வளோ டெய்லி என்ன செய்யணும் பார்த்து காலை வந்து குளிச்சுட்டு வந்து பார்க்கணும். அப்போ அதை நறுவனால ஏற்பட அப்புறம் வந்து காலில் மினுமினுப்பு இருக்கா, வேஸ்டிங் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்கேட்டிக்கான்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கேட்டிக்ல வந்து எதுவும் அதாவது படுக்க வச்சு SLR CLRன்னு சொல்லுவாங்க, காலை மடக்கி தூக்கி பார்க்கும்போது முதுகுல இருந்து வலி இருக்கா அப்படிங்கும் போது அதை நம்ம என்ன செய்யணும், காலில் பிரச்சனை இருக்காங்கிறது அதை பார்க்கணும். அப்புறம் மசில் வேஸ்டிங், அடுத்து கால் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாம் கூட சொல்லி கொடுக்கலாம். காலுங்கிறது வந்து இரண்டாவது இதயம், சோலியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம் எப்படியோ கால் அது மாதிரி கண்டை மசில் வந்து ஒரு இரண்டாவது இதயம் சொல்லுவாங்க. கால் பராமரிப்பு வந்து ரொம்ப 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 அவசியமா இருக்கு. அம்மா அந்த வந்து இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து சர்க்கரை வர்றதுக்கு முன்னாடி தகுந்த இது வந்து சாப்பாடு, அதை 3 விஷயமா செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து மன உளைச்சல் இல்லாமல் இருக்கிறனாலே பெரும்பாலும் வியாதி வராதுங்கிறாங்க. 2வது பாயிண்ட் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற ஏதாவது வேலை இருக்கா அப்படிங்கிற. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கலோரி 3000 கலோரி சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் 2000 கலோரி தான் அவர் எரிக்கிறாருன்னா நிச்சயமா என்ன ஆகும், சுகர் குறையாது. அதே மாதிரி சாப்பிட்றது கம்மி, வேலை செய்யறது அதிகம்னா நிச்சயமா சுகர்லாம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அதை என்ன செய்யறது, அதை கரெக்டாக நம்ம வந்து அந்த சாப்பாட்டுக்கு ஏதாவது நம்ம ஒரு உடற்பயிற்சி நட முக்கியமாக என்னுடைய பேஷண்ட்டுக்கு நான் சொல்றது, காலையில் அவசியமாக நடக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய பின்னாடி ஒரு சின்ன அறிவியல் இருக்கு. இப்போ காலையில் என்னோட பேஷண்ட்டுக்கு நான் சொல்லுவேன், இந்த காலையில் எந்திரிச்சு வேகமாக நடக்கிற போது நடையே வந்து நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பார்க்க போகிற மாதிரி, ஒரு காய்கறி வாங்க போகிற மாதிரி அப்படி நடக்க தெரியாமல் நடக்கணும்னு சொல்லுவேன். அது இல்லாமல் வேர்வை அடையிற பற்றி ஒன்றும் இல்லை, ரொம்ப களைப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிம்பேன். எதுக்காக இதை சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ காலையில் நடக்கிறாருன்னு வச்சுங்க, ரொம்ப தூரம் போயிட்டு வந்த உடனே ரொம்ப படபடன்னு வரும், ரொம்ப ஹைப்போகிளைசி ஆன உடனே என்ன செய்வார், நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவார். அப்போ காலையில் சும்மா இருக்கிறத விட நான் எப்போதும் 2 இட்லி சாப்பிடுவார்னா இப்போ 4-5 ஆகிடும். அப்போ போயிட்டு வந்து காஃபி இட்லி. இதை விட இவர் சாயந்தரம் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்க, 7-8 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் நடக்க போறது, வந்து குடிக்கிறது, சாப்பிட்டுட்டு படுக்கிறது. இப்போ அப்படிங்கும்போது இடையில சாப்பிட்றதுக்குன்னா வேலையில்லை. பகல்ல காலையில சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இடையில சாப்பிட்றதுலாம் வரும். இது நைட்ல சாப்பிட்டு நடந்துட்டீங்கன்னா நடுக்கிற சாப்பிட்ற வேலையில குறைய ஆரம்பிச்சிடும். இது 2வது. 3வது நான் சொன்ன மாதிரி டயட்டு.
இதில் இன்னொரு வேலை கூட சொல்லுவாங்க, வந்து நான் இது தூக்கம் வரல சார், எனக்கு நான் தூக்கமே வரமாட்டேங்குது சார் அப்படிமா. அப்போ என்ன செய்யலாம், காலை சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், மத்தியானம் குறைச்சிக்கிட்டு நைட்டில் நடந்துட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றது திருப்தியாக சாப்பிடலாம். அப்போ தூக்கம் வரும், மாத்திர மருந்து இல்லாமல். அப்போ என்ன செய்ய, சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வந்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க, ரிவர்சலாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நான் ஏற்கனவே போதில் பேசிக்கிற மாதிரி தடுப்பு ஊசியெல்லாம் வந்து ட்ரையலில் இருக்குங்கிறாங்க. ஆக சர்க்கரை வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த பாதிப்புலேருந்து என்ன செய்யணும், 6 மாதத்துக்கு ஒரு என்ன செய்யணும், செக்கப்புக்கு என்ன செய்யணும், அடிக்கடி என்ன நம்ம படி காலை செக்கப், கண்ணுக்கு செக்கப்பு. இன்னைக்கு அன்னைக்கு என்ன பேசுவாங்க தெரியுமா, அன்னைக்கு எல்லாம் பழைய காலத்தில் அகத்தின் அழகு முகத்தின் அழகுன்னு சொல்லுவாங்க. கண்ணை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, என்னப்பா கண்ணில் ஏதோ பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு நவீன மருத்துவம் என்ன சொல்லுது, கண்ணை வச்சு சுகர் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், டயபெட்டிக்கு, கண்ணை வச்சு ப்ரெஷர் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், கண்ணை வச்சு ஜாண்டிஸ் மஞ்சக்காமால இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், கண்ணை வச்சு அனீமியா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், தூர பார்வை கிட்ட பார்வை, ஈவன் இது டிபி, இந்த இருக்குல்ல எலும்புரிக்கு நோய், டிபி, காச நோய், அதை கூட என்ன செய்யலாம், இது கண்ணை வச்சு கண்டுபிடிக்கலாம், ஃபிளெக்டன்பாங்க, கலேசியான்பாங்க, இந்த மாதிரி எதையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ண, அப்போ கண்ணை அவசியமாக பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ நுரையீரலில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது அவசியம் பார்க்கணும். நான் கால் பராமரிப்பையும் தாண்டி என்ன செய்கிறேன், ஒவ்வொரு பாதிப்பையும் நான் ஒவ்வொன்றா போய்கிட்டு இருக்கேன், சர்க்கரையினால் ஏற்படப்படும் பாதிப்பு அப்படிங்கிறது. அப்போ நுரையீரலில் பெரும்பாலும் சளி இருமல் இருந்துன்னு சொன்னால் அதை என்ன செய்யலாம், சாதாரணமாக நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்ரேல பார்த்துட்டு உங்களுக்கு நிமோனியா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் நிமோனியாங்கிறதே கிடையாது. சர்க்கரையில் வந்து எக்ஸ்ரேல பார்த்துட்டு நிமோனியாங்கிற அந்த சளி இருக்குன்னு வந்தாலே சர்க்கரை பேஷண்ட்டுக்கு வந்து டிபிங்கிறது தான் முடியும். அப்போ அவங்க கரெக்டாக 6 மாதம் 1 வருஷம் மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக என்ன செய்யலாம், விடுபடலாம். ஈவன் டிபி 8 பேஷண்ட்டுக்கு கூட டிபி வந்தால் கூட கம்ப்ளீட்டாக அவங்க முடிவுடைய இருக்கலாம். மருத்துவம் அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அரசாங்கமும் அதுக்காக நிறைய தீர்வுகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து அதே மாதிரி இருதயத்தில் பிரச்சனை, அதை சரி செய்திருக்கலாம், அது வந்திருக்கு சர்க்கரை பாதினால இருதய பாதிப்பு. அடுத்து குடல்ல ஏற்பட பாதிப்பு. இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல போகிறது, இந்த மெட்ஃபார்மின் மாத்திரை சில பேருக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து என்ன செய்யலாம், மாற்றி நம்ம சர்க்கரை அந்த பாதிப்பு குடல்ல இருக்கும்போது அடிக்கடி வெளியே போகும், பசி இருக்காது. அப்புறம் அதுக்கு உள்ள வைத்தியங்கள்லாம் இப்போ வந்துருச்சு. அப்புறம் கிட்னியில் பிரச்சனை, ப்ராஸ்டேட் பிரச்சனை, யூரினரி டியூபர்குலோசிஸ், அதை வந்து என்னுடைய நிறைய பேஷண்ட் இருக்காங்க, எனக்கு கண் பார்வை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்தா இது சக்கரை இருக்கும். அதே மாதிரி யூரினரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், பார்த்தோம்னா சக்கரை இருக்கும். இதுன்னு சொல்லப்போனால் யூரினரி இதுக்கும் சக்கரைக்கும் நிறைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, அந்த பெலனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ யூரின் போகிற இதில் வந்து பீனிஸில் சின்ன புண்ணு மாதிரி இருக்கும், அதை கவனிக்காம வைப்பாங்க. போய் சர்க்கரை பார்க்கும்போது இப்போ பாசிட்டிவ், சுகர் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொன்றா அதை நம்ம தொடர்ந்து மாத்திரை நீர் பிரச்சனையை வந்து 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அதுக்கு நீரில் ஏற்படப்படுற அந்த பிரச்சனையை என்ன செய்யலாம், சர்க்கரை அந்த தொத்துமையையும் சரி பண்ணலாம். பெரும்பாலும் இந்த பங்கஸ்னால ஏற்படுற பிரச்சனையும் இருக்கும், இந்த நீர் தாரைக்கும் போது அதையும் நம்ம சரி பண்ணலாம். அப்போ எலும்புல பிரச்சனைகள் இருக்குது, அதை தான் சார்க் ஆக்சிஜன் சொல்லுவாங்க, ஆஸ்டியோமைலைட்டிஸ் சொல்லுவாங்க. அதையும் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணலாம். சர்க்கரை நோய் பாதிப்பு இல்லை கால் பராமரிப்பு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தவித பாதிப்பும்னா ஒரு சுண்டு விரல் கூட இழக்காமல் மாற்றுவது வந்து குணமடைதற்கெல்லாம் நிறைய மகிழ்ச்சி மருத்துவர்கள்லாம் வந்துருச்சு. நம்ம வந்து அந்த தகுந்த மருத்துவர்களை அறிஞ்சு அவங்களுடைய அறிவுரைப்படி நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பலமான எதிர்காலமாக உருவாக்கலாம். நன்றி, வணக்கம்.